கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபத்திரவம் அல்லது அஃப்ளிக்ஷன். பாருங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு குறிப்பாக இயேசுடைய பிள்ளைக்கு உபத்திரமே வராதுன்னு நிறைய மக்கள் தவறாக டீச் பண்ணுறாங்க. எல்லாமே செழிப்பு செழிப்பு செழிப்புங்கிறாங்க. இது வேத வார்த்தைக்கு மிகவும் மாறுபாடான ஒரு உபதேசம். பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலர் 14:22 பவுல் பர்னபா தங்களுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தங்களுடைய அனுபவத்தில் சொல்றாங்க, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த ஊழியக்காரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்றது ஆவிக்குரிய ஊழியக்காரங்க, நீங்க ஓரளவு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்க அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை மிகவும் சுகமா இருக்கும், உபத்திரங்கள் பயங்கரமா இருக்கும். அவங்க அநேக உபத்திரங்கள் வழியாக தான் இன்னைக்கு இங்க நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அடிக்கடி என்னுடைய சகோதரி என்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாடிப்படி ஏறி போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா எந்த பிரச்சனையும் வராது, நான் லிப்ட்ல போனா குயிக்கா போகலாம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு, அதே தான் வசனம் சொல்லுது, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனிடத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்த போது அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா. இன்னைக்கு ஸ்தாபன கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்றாங்கன்னா, லென்த் டேஸ் 40 நாள் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆசரிக்கிறாங்க. அந்த 40 நாளும் பாருங்க, அவங்க தேவனுடைய உபத்திரங்களை பத்தி, பாடல்களை பத்தி, வியாபாரங்களை பத்தி, துக்கங்களை பத்தி ஒரு நாள் சபையில பேசுறாங்க இல்லைங்களா. உபத்திரவங்கள் பாருங்க, உபத்திரத்தை பத்தி வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது. இயேசு என்ன சொல்றாரு, யோவான் 16:33 இப்படி சொல்லுது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இயேசு. பாருங்க, இயேசுவே சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதாவது இயேசு உலகத்துல மனுஷனா ஊழியம் செய்யும் போது இயேசு பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க, மதிமயங்கி இருக்கிறான்னு சொன்னாங்க, தேவ தூஷணம் சொல்றதா சொன்னாங்க, பிசாசுடைய தலைவன்னு சொன்னாங்க, கல்லெறிந்து கொள்ள முயன்றாங்க, மலை உச்சிலிருந்து தள்ள பார்த்தாங்க, சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தாங்க, சிலுவையிலேயே அரைஞ்சாங்க இல்லைங்களா. அவர் அத்தனை உபத்திரங்களும் அவர் கிராஸ் பண்ணி தான் அவர் என்ன செஞ்சாரு, தன் தேவனுடைய குமாரன் ப்ரூஃப் பண்ணாரு. 3 நாளில் உயிரோடு இழந்தாரு, பரலோகத்துக்கு போனாரு. இன்னைக்கும் இந்த இயேசுகிற நாமத்துக்கு முன்னாடி நீங்கள் நானும் முழங்கால் படி போடுறோம். அவரும் அநேக உபத்திரங்களையே தான் என்ன செஞ்சாருன்னா நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் உபத்திரங்கள் வேண்டாம்னு சொல்லவே செய்யாதீங்க. உபத்திரம் தான் ஒரு மனுஷனை ஷேப் பண்ணும். ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். சங்கீதம் 119:71-67 தாவீது ராஜா சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். பாருங்க, இது அவருடைய அனுபவம். இப்போ என்னுடைய அனுபவம் எல்லாம் நாங்கள் ஆரம்ப நாட்களில் ஆண்டுடைய கிருபையினால என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாருமே 3 அக்கா கவர்மெண்ட் சர்வன்ஸ், 2 அண்ணா கவர்மெண்ட் சர்வெண்ட், அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான். ஆண்டுடைய கிருபையினால நாங்கள் நல்லா தான் போச்சுது ஃபேமிலி. இடையில ஒரு ப்ராப்ளம், அதனால குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள், அதன் வழியாகத்தான் நான் ஆண்டவரை என்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், மறந்துடவே மாட்டேன். அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள், இந்த உபத்திரங்கள் தான் என்ன செஞ்சது, இயேசு இடத்துல கொண்டு வந்தது. நீங்க அப்படிப்பட்ட உபத்திரப்படக்கூடிய அநேக மக்களை நாங்கள் ஆறுதலான ஒரு பாத்திரமா இருக்கிறோம். உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களும் இதை அனுபவிக்கிறாங்க, சொல்றாங்க, நானும் அனுபவிச்சேன். ஆகவே சொல்றேன், உபத்திரம் எனக்கு வேணாம்னு சொல்லவே கூடாது. 2 கொரிந்தியர் 8:2 பாருங்க, பவுல் சொல்றாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரத்துல சோதிக்கப்படுகையில், ஒரு சபையாரை சொல்றாரு, இந்த சபையார் என்ன செஞ்சாங்கன்னா மிகுந்த உபத்திரத்துல சோதிக்கப்பட்டாங்களாம். அவங்க சோதிக்கப்படும் போதுதான் அவங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும். 1 தெசலோனிக்கர் 1:6-7 பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி இவ்விதமாய் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். விசுவாசிகளுக்கு மாதிரி யாரா? உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரையும் அருமையான ஊழியர்களையும் பின்பற்றுறாங்க இல்லையா, அவங்கதான் பாருங்க விசுவாசிகளுக்கு மாதிரி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவங்கள் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்குது.
யாவரோடும் சமாதானமா இருக்க உதவி செய்து, மாத்திரமில்ல தேவனுடைய மனுஷர்களை பின்பற்ற அது என்ன செய்யுதுன்னு சொன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு காரணமா அமையுது. மாத்திரமில்ல பிற விசுவாசிகளுக்கும் ஜனங்களுக்கும் நம்மளை முன்மாதிரியா மாற்றுது. ஆகவேதான் பாருங்க, எபிரேயர் 2:10 பவுல் சொல்லுவாரு, உபத்திரவங்களை நம்மளை பூரணப்படுத்துகிறது. ஆகவே உபத்திரங்கள் வேண்டாம்னு சொல்லவே செய்யாதீங்க. உபத்திரங்கள் தான் உங்களை என்ன செய்யும்? பூரணப்படுத்தும், பக்குவப்படுத்தும், இயேசுவை போல உங்களை மாற்றும். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரங்கள். முதலாவது, கூட பிறந்த சகோதரர்களால அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் பார்த்தீங்களா? அவனை வெறுத்தாங்க, பகைச்சாங்க, பாருங்க, கொண்டு போய் குழியில போட்டாங்க, அவன் ட்ரெஸ் அவங்க என்ன செஞ்சாங்க? உருவிக்கிட்டாங்க. பெற்ற தகப்பன்டே போய் தம்பி வேற செத்து போனான்னு சொன்னாங்க. அடிமையா வித்து போட்டாங்க. அதுக்கு பின்னாடி அடிமையா போன இடத்துல அவனால் நிம்மதியா இருக்க முடிச்சுதா? ஒரு பெண்மணி மூலமா அவ்வளவு டார்ச்சர். அப்புறம் ஜெயிலுக்கு போறான். ஜெயிலுக்கு போகும்போது 2 பேர், சேம்பாயி பானுபத்திரக்காரர், அவங்களுக்கு இவன் நன்மை செய்யறான், அவங்க மறந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது அதே மாதிரிதான், நீங்க எத்தனை பேருக்கு நன்மைகள் செய்வீங்க, மறந்துடுவாங்க, உங்களையே பதம் பார்க்க வருவாங்க. இதெல்லாம் வேதத்துல காரியங்கள். பாருங்க, பாருங்க, யாரெல்லாம் யோசிப்பை கொடுமைப்படுத்தினாங்களோ, உபத்திரப்படுத்தினாங்களோ, அந்த உபத்திரம் அவங்களுக்கு இப்ப யோசிப்புக்கு பெரிய பிளெஸிங்ஸா மாறிடுச்சு. தேவன் 30 வயசுல கொண்டு போய் கரெக்டா யோசிப்பை கொண்டு போய் பார்வோன் முன்னாடி நிறுத்துறாரு. பார்வோனுடைய அந்த காரியங்களை சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்றான். அந்த வியாக்கியானமே இவனை கொண்டு போய் செஞ்சிடுச்சு, ராஜ்யம் இனிமேல உயர்த்தி வச்சுடுச்சு. எங்க அடிமையா போனானோ, எங்க அடிமையா விற்கப்பட்டானோ, அதே இடத்துல என்ன செய்யறான்னா ராஜாவுக்கு அடுத்து நம்பர் 2 மாறுறான். காரணம் என்ன? உபத்திரவங்கள். இவன் உபத்திரங்களை சகிச்சு கொண்டான், உபத்திரங்களை பொறுத்து கொண்டான், உபத்திரங்கள் வழியா தான் முன்னாடி போனான். உபத்திரத்துல அவன் யார் பேர்லயும் பழி போடவே இல்லை, எல்லாவற்றையும் அவன் பொறுத்து கொண்டான், சகித்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தானே? பாருங்க, அவர் அநேக உபத்திரங்கள் பட்டாரு, பாடுகள் பட்டாரு, வேதனைகள் பட்டாரு. ஆனா பாருங்க, அவர் எதிர்பேசவே இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்கள, உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், அது நிமித்தமா பலவகையான சோதனைகள் வரலாம். அந்த உபத்திரங்களும் அந்த பாடுகளும் தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு நிச்சயம் ப்ரூவ் பண்ணும். நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், நீங்க யாருன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதுல பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில ஒரு ஆண்டுக்காக அவ்வளவு அடிபட்டாராங்க. அது அவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5-11 வரைக்கும் சொல்லுவாரு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3-10 வரைக்கும் சொல்லுவாரு. அவர் தெளிவா சொல்லுவாரு, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணேன் என்று. பவுல் 3 டிகிரி அந்த நாட்களிலேயே கமல் பாதத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு தெளிவா கேட்டவர். அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணினேன், குப்பையுமாக விட்டேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு ஆண்டவருக்காக படாத படுகள் பட்டிருக்கிறாரு. ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்போது கல் எரிஞ்சு அவர் செத்துட்டார் நினைச்சிட்டு பாடியை போட்டு போயிடுவாங்களாங்க. அப்புறம் எரிஞ்சு வெளில வருவாராம். ஆனாலும் கூட அவர் என்ன செய்யல, கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமா நின்னாரு. உபத்திரங்கள் எல்லாம் சகித்து கொண்டாரு, பாடுகளை சகித்து கொண்டார். ஆகவேதான் 3ஆம் மணி வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தூதருடைய பாஷைகளை கேட்டார், வரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் குறித்து அந்த பவுல் தான் அவ்வளவு தெளிவா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆகவேதான் பாருங்க, உபத்திரங்கள் வாழ்க்கையில நல்லது. சங்கீதம் 133:1-2-3 என்ன சொல்லுது? ஒருமித்து வாசம் பண்ணும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறாராம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு உபத்திரம் வரும்போது, ஒரு பாடுகள் வரும்போது உங்களை ஆண்டவர் ஷேப் பண்ணிடுறாரு. பாருங்க, ஒருமித்து வாசம் பண்ண உதவி செய்யறாரு, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அவர் கட்டளை இடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு காரியங்களை நீ கத்துக்குங்க. சொந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது தயவு செய்து பிரச்சனைக்கு பரிகாரத்துக்காக நீங்க முன்னாடி இல்லைங்க, ஓடிடாதீங்க. ஒரு சபையில ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கு பரிகாரத்துக்காக முன்னாடி இல்லைங்க, ஓடிடாதீங்க. காரணம், உபத்திரப்படுது உங்களுக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்றீங்க. அது மாதிரி அடுத்தவங்களும் சொல்லிக் கொடுங்க. ஒரு பிரச்சனையோட ஒருத்தவங்கள்ட்ட வந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? இயேசுவின் நாமத்தில் நீங்க ஹூல் பண்ணுங்க, காரியங்களை சொல்லிக் கொடுங்க. உபத்திரம் தான் ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தும், உபத்திரம் தான் ஒரு மனுஷனை நிச்சயம் ஷேப் பண்ணும். பாருங்க, அதான் யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரப்பட்டான் பாருங்க. எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அவனோட வாழ்க்கையில தேவன் அவனோட உத்தமத்தை பார்த்தாரு. இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பா அவனுக்கு கொடுத்தாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, அவன் தவறான ஒரு வார்த்தையை அவன் என்ன செய்யல, பேசல. நம்ம வாழ்க்கையில அதே மாதிரிதான் உபத்திரத்துல பொறுமையா இருப்போம். இயேசுவை போல உபத்திரங்களை என்ன செய்யும்? பூர்ணப்படுத்தும். தாவீது சொல்றாரு இல்லையா,
நம்ம அநேக உபத்திரங்கள் வழியா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொடுக்க நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்தது போல உங்களுக்கு நான் செய்ய அருள் கொடுப்பேன். தாவீது சொன்னாரு, உபத்திரப்பட்டது நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உபத்திரத்துக்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையில காத்து நடக்கிறேன். நான் தஞ்சாவூர் ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது சில விஷயம் எனக்கு தெரியவே செய்யாதுங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவேன். ஆனா அதே சமயத்துல வசனங்களை வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் நான் கரெக்டா கத்துக்கொண்டேன். உபத்திரங்கள் என்னை ஷேப்பா மாத்திச்சு. ஒரு ஊழியக்காரனா நிறுத்திருக்குது, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குது, நல்ல சபையை கொடுத்துருக்குது. உபத்திரப்படுறது உங்களுக்கு நல்லது நல்லது நல்லது. இந்த உபத்திரத்தின் மூலமா நீங்க தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வீங்க. வழிதப்பி நடக்கிறவங்க கரெக்ட் ரூட்ல வந்துருவாங்க. தேவனுடைய கரம் உங்களோட கூட இருக்கும். அந்த கர்த்தருடைய ஆவியை உங்களை சகலசத்திலும் வழி நடத்துவார். ஆவிய உபத்திரம் வந்தா சோர்ந்து போகாதீங்க, சேலஞ்சிங்கா எடுத்துக்கங்க. அந்த உபத்திரத்தை ஆண்டவங்களுக்கு என்ன செய்வாரு, பெரிய ஒரு பிளெஸிங்ஸா மாத்தி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.